ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் 60க்கு 60 கொண்டாடி இருக்கிறாரு, அப்புறம் 50வது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நாம இந்த நேரத்துல 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு 3 தரம் MP ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க, ஒரு 30 வருட இது இருக்கும் இல்லையா, டிராவல் இருக்கும் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு. 25-30 இயர்ஸ் அவரு இருக்கிறாரு. இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு, கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது அப்ப இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் இவ்வளோ லேட்டா நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. மோடி அவர்கள் வந்தா என்னை இப்பவும் கட்டி பிடிச்சுக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் ஏற்க முடியாது. பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது. ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்லை. அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒருத்தரா நீப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை 2 முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது. அப்ப இவரோட கட்சி கொள்கை என்னதான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதுங்க. ரொம்ப தர்ம சங்கடம் இல்லைங்க. தமிழக அரசு பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க தாவேக்காவை கேட்க வேண்டிய கேள்வி. அது அங்க அந்த கள நிலவரம் அங்கதான் தெரியும். ஆனா இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே, விமர்சனம் பண்ணா பேசினாலே அவங்க வாயை மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கஸ்தூரி ஒரு உதாரணம், சமீபத்தில் AK மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம், ஆம்ஸ்ட்ராங் ஐயா ஒரு உதாரணம், இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம். யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க. அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட்டை சாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்கள விரட்டி அடிச்சாங்க, வன்முறையை பயன்படுத்தினாங்கிறத பார்த்தோம். சோ தாவேக்காவுக்கு அச்சுறுத்தல், ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன். அவங்க முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு தாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. இல்ல மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு. எதுல மாற்றம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்விதான். போதைப் பொருள் விற்பனைக்கு தமிழக அரசு உடனடியா இருக்கணும். நான் அப்படியெல்லாம் சொல்லி இன்னொரு தானே என்ன யாரு நீங்க என்ன திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? யாரு நீங்க சொன்னீங்க, அதுக்காக கேட்டுக்கோங்க. அவர் தான் கேட்டாரு. நீங்க கேள்வி கேட்கிற அளவுல தமிழக அரசாங்கம் இருக்கு, அது மட்டும் உண்மை. நாட்டுல போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது, அதை யாராவது மறுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது எடுத்தாங்களா? ராத்திரியோட ராத்திரியா போய் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் அப்புறப்படுத்தினாங்களே, அந்த வேகத்தை காவல்துறை போதை இலக்க ராத்திரியோட ராத்திரியா அங்கங்க நிக்கிறாங்க. நம்ம கண்ணால டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் யாராவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? புது DGP வந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன். அவர் ஆபீஸ் முன்னாடியே ஒரு மேட்டர் நடக்குது, அதுக்கே அவர் தற்காத்தவரை ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. தாக்குதல் நடத்தினவங்களை வச்சு பிரஸ் மீட் நடத்திட்டாங்க. இப்போ புதுசா வந்திருக்கிற DGPக்கு என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன், இந்த மாதிரி அடிக்கடி பிரஸ்ல கேக்குறாங்க, நீங்களாவது ஆக்ஷன் எடுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.